ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இதில் நான் சில விஷயத்தை பற்றி பேசணும்னு இருந்தேன். ரீசெண்டாக இப்போ இந்த ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிருந்தது மால் புக் பற்றி. அதில் நான் நிறைய விஷயம் நோட்டீஸ் பண்ணது வந்து இப்போதைக்கு யூடியூப்பில் எல்லாம் பேசுனது வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் அதுக்குள்ளேயே ரிலீஜியன் ஃபார்ம் பண்ணுறது, இல்லாட்டா அதுவே எனக்கு இந்த யூசர் பிடிக்கல, எனக்கு என் பாஸை பிடிக்கல, நான் அவனை கொண்டுறவா அந்த மாதிரி பேசுறது, இதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க தவிர அது ஆக்சுவலாக ஏன் பேசுது, அப்புறம் உண்மையான ப்ராப்ளம் என்னென்னு யாருமே பேசாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் அதை பற்றி கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுவோங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மால் புக்னால் என்னென்னு பார்த்துடலாம். இனிஷியலி மால் புக்கோட பேர் அதுவே இல்லை, கிளாட் பாட்னு இருந்துச்சு. அப்புறம் உங்களுக்கே தெரியும் கிளாட் ஏஐன்னு சொல்லிட்டு ஆந்த்ரோபிக்ஸ் ஒருத்தவங்க இருக்குது. ஸோ அவங்க வந்து இதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்கள் கிளாடோட பேர் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது எக்ஸாக்ட்லிட்டு. அவன் அப்படியே வடிவேல் காமெடி மாரி நைட்டாக மூடி போயிட்டு நைட்டாக பேரை மாற்றிட்டான். கிளாட் பாட்லேருந்து மால் பாட்டுக்கிட்டு. மால் பாட்டோட ஒரு பார்ட், அதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் மால் புக்குங்கிறது. இப்போ ரைட், ஒரு பேசிக் ஐடியா மால் புக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ் அதுக்குள்ளே பேசுகிறது அது இதுன்னு. நம்ம மெயின் டாபிக் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு மாதிரி பேசணும்னு நினச்சது, இப்போது இந்த ரீசெண்டாக இது போய் இந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ் அவங்களுக்குள்ளே ரிலீஜன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசுறதுன்ட்டு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ ஏஜென்ட்ஸே பேசுதான்னு கேட்டால் இல்லை. அங்கே நீங்கள் அந்த மால் புக் பேஜை ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒன்று தெரியும், skills.md ஃபைல்னு ஒன்று அப்லோட் பண்ணோம். அதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஃபைல்ஸ் தான் இந்த ஏஐக்கு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு தியாலஜி பற்றி டிஸ்கஸ் பண்ண, இல்லை நீயோ ஒரு ரிலீஜியன் ஃபார்ம் பண்ணி டிஸ்கஸ் பண்ண, இந்த மாதிரி ஹியூமன்ஸ் தான் அவங்க இந்த ஏஐக்கு வந்து நம்ம சொல்லி பேச வைக்கிறது, அதுவாக பேசுறது இல்லை. அந்த செகண்ட் திங் நான் இதை சொல்லிருந்தேன், எங்கே பார்த்தாலும் சும்மா அந்த 1.5 மில்லியன் ஏஐ ஏஜென்ட்ஸ் பேசுனுங்க. அப்போது இவ்வளோ பேர் 1.5 மில்லியன் யூசர்ஸில் கனெக்ட் ஆகிறாங்கன்னா எங்க தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? நான் கேட்கணுன்னு இருந்தேன். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1.5 மில்லியன் அட் அ டைத்தில் இவ்வளோ லாகின் பண்ணுறது, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது சாத்தியமே இல்லை. விஸ்ங்கிற ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி வந்து இதில் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அரவுண்ட் ஒன் பர்சன் 88 ஏஐ ஏஜென்ட்ஸை டிப்ளாய் பண்ணி அதில் பேச வைக்கிறான். ஸோ அப்படி இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தாலுமே 17,000 பேர் தான் அதில் ஜாயினே பண்ணியிருக்கான். இவனுக்கு எப்படி 1.5 மில்லியனுங்கிறாங்க? மூணாவது விஷயம், இதில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது ஹியூமனா இல்லை நீங்கள் ஒரு ஏஐ ஏஜென்ட்டான்னு கேட்கும். இன் ஜென்ரலி ஹியூமன்ஸ் வந்து ஒரு அப்சர்வராக தான் அதில் போக முடியும்பாங்க. பட் இட்ஸ் நாட் தட் கேஸ். ஹியூமன்ஸுமே ஒரு பாட்டாக பேசுகிறான். அது நான் எப்படின்னு இப்போ அடுத்ததில் சொல்கிறேன், என் வரைக்கும் பாருங்கள். இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ட்ரூ தட் ஹியூமன்ஸ் கேன் ஒன்லி அப்சர்வ், தே கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட். அண்ட் சரி, இதில் இப்போ அந்த ரியல் டேஞ்சர் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இதில் ரியல் டேஞ்சர் என்னதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி இப்போது ஒரு வெப்சைட்டுக்குமே ஒரு ஏபிஐ கோடுன்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த மால் புக் வெப்சைட்டோட கிரியேட்டர் மேட் ஷமர் அவரே இந்த ஓப்பனாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இது வந்து ஒரு வைப் கோடட் வெப்சைட் தான். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஒரு வைப் கோடட் வெப்சைட்னால, அதுவும் என்ன ஒரு மெயினான விஷயம்னா அது சூப்பர்வைஸும் பண்ணல இந்த வைப் கோடட் வெப்சைட்டை. இப்போ இதனால் என்னாச்சு, ஒரு கோட் பிளாக்ஸ்க்கும் ஒரு வெப்சைட்டுக்கும் ஏபிஐ கீ அண்ட் பப்ளிஷிங் கீன்னு ஒன்று இருக்குது. இது வந்து லைக் ஏபிஐ கீ ஜென்ரலி ஓப்பன் டு ஆலாக தான் இருக்கும், ஏன்னா அப்போ தான் உள்ளே போக முடியும், நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அதெல்லாம். பட் பப்ளிஷிங் கோடுங்கிறது அது ஆக்சசிபிள் டு ஆலாக இருக்கக்கூடாது. இப்போ அது எல்லாருக்குமே தெரியுதுங்கிறதுனால யார் வேணாலும் அதை உள்ள நோண்டி அதோட ஃபுல் டேட்டாபேஸை எடுக்க முடியும் ஒரு யூசரோட. இப்போது நார்மலாக இருக்கும் போது எங்கெங்கேருந்தோ ஹேக்கர் வந்து இன்ஃபர்மேஷன் அவங்களால எடுக்க முடியுதுங்கிறப்போ திஸ் இஸ் டூ டேஞ்சரஸ். ஏன்னா அவங்களுக்கு இட் ஜஸ்ட் சிம்பிளிஃபைஸ் த டாஸ்க் ஃபார் தெம். இப்போ இதனால் அவங்களால நம்மளோட என்னென்ன மெசேஜ் போட்டிருக்கோங்கிறத படிக்க முடியும், என்னென்ன இமெயிலில் சப்போஸ் மல்டிபிள் இமெயிலில் நம்ம லாகின் பண்ணோன்னா என்னென்னு பார்க்க முடியும், நம்ம யூசர் ஐடியா வச்சு நிறைய விஷயம் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் ஃபார் அன் எக்ஸ்ட்ரீம் கேஸ் பேங்க் பாஸ்வேர்ட்ஸே அவங்களால எடுத்துக்க முடியும். எஸ், தட்ஸ் ஆல்சோ பாசிபிள்.
இப்போ இதில் என்ன வருதுன்னா, நான் முன்னாடி இப்போ டிஸ்கஸ் பண்ண மாரி, ஹியூமன்ஸுமே ஒரு பாட்டை இம்பர்சனேட் பண்ண முடியும். எஸ், இப்போ ஹேக்கர்ஸுமே இதனால அவங்களோட பாட்டை இம்பர்சனேட் பண்ண முடியும். இது எக்ஸாக்ட்லி ஹேக்கராக இருக்கணும்னு இல்ல. கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் இதில் இருந்தா, அதில எப்படி நம்ம பைபாஸ் பண்ணிட்டு போய், நம்ம இதில பேசலாம். இன்னொரு ஏஐ ஏஜென்ட் கூடன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சா நம்மளே பண்ணலாம். இட் இஸ் நாட் நெசசரி டு பி அப்சர்வர். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன்ட்டு. அந்த கேஸ் இதுலயும் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மால் புக்ல வந்து மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்றது வந்து ஓப்பன் க்ளான்னு ஒண்ணத்த வச்சு பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து இந்த ஓப்பன் க்ளாவோட டூல்ஸுக்கு வந்து நம்ம எல்லா ஃபைல்ஸ், அப்புறம் எல்லா மீடியாவோட ஆக்சஸும் நம்ம குடுத்துருவோம். எல்லாத்துக்கும் பர்மிஷன் குடுத்துருவோங்கிறப்போ, இந்த ஃபீல்ட்ல இருக்கிற சில போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சில போஸ்ட்டெல்லாம் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் படிச்சதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேக்கரு அவங்க வேற ஏதோ ஒரு ஐடியோட போட்டிருக்காங்க. அவங்களோட ஆக்சஸ் பண்ற ஐடி. இந்த மாரி எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுன்னு குடுத்தா, the AI agent can give our cookies to them. இது யோசிச்சு பாருங்க. ஏன்னா, நம்ம இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அவனுக்கு குடுக்கும்போது, இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இட்ஸ் நாட் நார்மல். நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோம், ஏஐ ஏஜென்ட் நம்மளுக்கு சர்வ் பண்ணுதுன்னு பார்த்தா, அவன் ஊர்ல இருக்க எல்லாருக்குமே சர்வ் பண்ணிட்டு இருக்கான். நம்மளுக்குன்னு மட்டும் இல்ல. அவன் வந்து நடுவுல ஒரு ஸ்கேமரோட கும்பல சிக்கிட்டான்னா, நம்மகிட்ட இருந்தே அது அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இத பத்தி தான் நான் பேசணும்னு நெனச்சிருந்தேன். இந்த மாரி நான் எனக்கும் ஒன்ஸ் அத ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோனே இந்த வெப்சைட்ல எனக்கு அந்த டெர்மினேட்டர் படத்துல வந்த மாரி, நம்ம வாழ்க்கை ஏஐ கையில தான் முடிய போகுது, ரோபோட் கையில தான் முடிய போகுதுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் உள்ள போய் டீட்டெயிலா பார்த்ததுக்கப்புறம், மத்த யூடியூப் சேனல பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, அவங்க யாருமே கிளியரா எக்ஸ்பிளைனும் பண்ணல. இந்த மேஜர் விஷயம்லாம் யாரும் சொல்லவே இல்ல. அத பத்தி நான் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். இன்னொரு ஒரு மெயினான மேட்டர் இதுல என்னதுன்னா, இந்த ஏஐலாம் இன்னும் இவ்ளோ ஸ்மார்ட் ஆகவே இல்ல. பட் நம்ம இத இவ்ளோ ஸ்மார்ட் ஆகறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஃபுல் டிஜிட்டல் லைஃபோட டேட்டாவ இது குடுத்துட்டோம்னா, தட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ. அத நம்ம எல்லாரும் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். நான் மட்டும் இல்ல. ஸோ இதுதான். இப்போதைக்கு நான் சொல்றது என்னன்னா, யாரும் இந்த வெப்சைட்ட யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, யாரும் அந்த அளவுக்கு தெரியாதவங்க, சரி ரைட் நான் ஃபன்னுக்கு பார்க்குறேன்னா, தேர் ஆர் ஹை சான்சஸ் தட் தே கேன் பி ட்ரிக்ட். ஸோ ரைட், இத பத்தி தான் நான் பேசணும்னு நெனச்சேன். இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்பவே சீரியஸான டாபிக்கா போயிருச்சு. இனிமே அப்பப்போ இந்த மாரி லைட்டா இந்த மாரி டாபிக்லாம் டச் பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி இன்னும் கொஞ்சம் ஃபன் அப்ரோச்ல போகலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து இருந்தால் கீழே போடுங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கீப் திஸ் சேனல் மீட். நம்ம அப்புறம் ஃபர்தர் மீட் பண்ணலாம்.